இடையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். இறைவரை புகழ்வோம் பாருங்களே, இடையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உலகத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் கொடுக்கின்றார். இறைவரை புகழ்வோம் பாருங்களே, இடையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். இறைவரை புகழ்வோம் பாருங்களே, இடையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த பரலோக தாயின் 4ஆம் திருவிழாவிலே உம்மால் எல்லாம் கூடும் என்ற இறை நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் பங்கு பெற்று ஆசீர் பெற வந்துள்ள உங்கள் அனைவரையும் எமது மரியாயின் சேனை வின்சென்ட் பவுல் சபை சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஆழ்ந்த இறைப்பற்றும் இறைவனின் பராமரிப்பில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் கிறிஸ்துவ வாழ்வின் தூண்கள். மாறிவரும் இவ்வுலக சூழலில் நமது விசுவாசமானது திசை மாறுகிறது. இறை நம்பிக்கை எங்கோ காணாமல் போய்விடுகிறது. வாழ்வில் நாம் சந்திக்கும் கவலைகள், கலக்கங்கள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், நோய்கள், சோர்வுகள் போன்றவை நமது நம்பிக்கையை அசைத்து பார்க்கின்றன என்பதே உண்மையிலும் உண்மை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற இறைவனின் வார்த்தையை மனதில் ஏற்று கருத்தாங்குகின்றார் நம் தாய் மரியாள். இத்தகைய ஆழ்ந்த இறை நம்பிக்கையை நாம் உள்ளத்திலே கொண்டு பேர் பெற்ற மக்களாக வாழ அருள் வேண்டி இத்திருப்பதியில் இறையருள் இறைஞ்சுவோம். இறை இயேசுவில் இறை அன்னையில் இனிய மக்களே, சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே 4ஆம் திருவிழாவிலே அன்னையை புகழ்ந்து அன்னையின் விழாவுக்கு சிறப்பு கொடுத்திடும்படியாக சிறப்பு பங்கேற்கின்ற மரியாயின் சேனரே, வின்சென்ட் பால் சபையினரே, மனித வாழ்வு தாழ்வு எதில் அதில் நம்பிக்கையில் என்ற சிந்தனையோடு அன்னையை சிறப்பாக நமது கண் முன்னாக கொண்டு வழிகாட்டியாக கொண்டு சிந்தனையை சிறகடித்து பறந்திட இத்திருப்பலியிலே முறையாக
நாம் கலந்திட முன்வருவோம். தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், சிறப்பாக இறை நம்பிக்கையை உதறி தள்ளின செயல்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். மக்கள் அனைவரையும், சிறப்பாக பங்கெடுக்கின்ற அனைவரையும், மரியாயின் சேனர், வின்சென்ட் பால் சபையினரையும் சிறப்பாக இறைவன் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இத்திருப்பலிக்கு தடையாயிருக்கின்ற பாவங்களுக்காக இப்பொழுது மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாதித்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் சரியான பக்த மரியாதையும் வானகூத பிரியர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோர் யாரும் மணி வாழ்கின்றோர் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது வீரம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத திருமகனே, ஆற்றலை கொண்டு இறக்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகவயனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருத்தமரியே. தந்தை நின்று நிச்சயமாக ஜெனித்த இறைவன் மகனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மங்காட்டை நீக்கவே. தந்தை வழக்கி நீர்த்திறப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏகவிலேசு ஏசுவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றியுள்ள
நீரே. மன்றாடுவோம். பரிவன்புமிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் மகிமையான நினைவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். அன்பு நிறைந்த அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் உம்முடைய அருளினை நிறைவாக கண்டடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இறைவன் அனைத்திற்கும் மேலானவர் என்று நம்புகின்ற மனநிலையை இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. படைப்பின் மேன்மையை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் படைப்பு பொருட்கள் அனைத்தும் இறைவனின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்க படைப்பின் சிகரமாம். மனிதர்களாகிய நம்மிடமிருந்து அதே நம்பிக்கையை எதிர்பார்க்கின்றார். இறைவன் என்ற சிந்தனையை முன்வைக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்தீர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. நம்பினே ஆண்டவரை நம்பினே, நம்பினே ஆண்டவரை நம்பினே. அவர் என் ரத்தம் குடித்து தாயை போல கழிந்து என் குரலை கேட்டருளினார். நம்பினே ஆண்டவரை நம்பினே. அறிவுரையும் புரிந்தும் கற்புரைகள் பேசிவிட்டும் அவர் என்னை தூக்கிவிட்டாரே. அறிவுரையும் புரிந்தும் கற்புரைகள் பேசிவிட்டும் அவர் என்னை தூக்கிவிட்டாரே. உறுதியான பாறையின் பாறையை வீழ்ச்சிவை நடக்க எனக்கு உறுதி தந்தாரே. உறுதியான பாறையின் பாறையை வீழ்ச்சிவை
நடக்க எனக்கு உறுதி தந்தாரே. நம்பினே ஆண்டவரை நம்பினே, நம்பினே ஆண்டவரை நம்பினே, அவர் என் பக்கம் புரிந்து தாயை போல கண்டு என் குரலை கேட்டருளினார். நம்பினே ஆண்டவரை நம்பினே. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒப்பற்ற செல்வத்தை மனதிலும் உடலிலும் தாங்கிக் கொண்டிருக்கும் மண்பாண்டங்கள் நாங்கள். கன்னியா இருந்த போதிலும் இறைமகனை கருவில் தாங்கும் பெட்டகமாக தன்னை கடவுள் தேர்ந்தெடுத்ததை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்ட அரியணை போல தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நாம் அழிந்து போவதில்லை, வீர் கொண்டு எழுவோம் என்ற நம்பிக்கையோடு இவ்வாசகத்தில் செவியெடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறை அருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள்மிக பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா பிரிவு 1 திருவசனம் 34 முதல் 38 முடிய. லூக்கா 1:34-38. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினர் ஆகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நம்பிக்கையின் நற்செய்தி. உமக்கு புகழ். கிறிஸ்துவில் எனக்கு அருமையான மக்களே, அன்னை கொலுவுற்று இருக்கும் இந்த சின்ன ரோமாபுரியிலே, இது சின்ன ரோமாபுரி மட்டுமல்ல, அழகு சின்ன ரோமாபுரி. அந்த அழகுக்கு சொந்தக்காரராக இருப்பது நமது அன்னைதான். வாழ்க்கை மேல்மட்டமாக இருக்கலாம் அல்லது அடிமட்டமாக இருக்கலாம். சரி, எந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்கள்? வாழ்க்கை பிடிமானமாக இருக்கலாம் அல்லது அவமானமாக இருக்கலாம். எதை விரும்புகிறீர்கள்? நமது சிந்தனையை சற்று உரசிக் கொண்டிருக்கின்ற இந்த கேள்விகளுக்கு ஒரு நிகழ்வு. மரத்தின் மேலே அந்த உச்சாணி குப்பிலே மகன் ஏறிவிட்டான். அவன் கீழே இறங்க முடியாத ஒரு நிலைமை. கீழே இருந்து தகப்பன் சொல்வார், நீ கீழே குதிடா. அவனும் கீழே குதித்தான். ஆனால் அவனை தகப்பனார் பிடிக்காமலே விட்டுவிட்டான். கீழே விழுந்த அவன், அப்பா, என்னை காப்பாற்றாமல் இவ்வாறு இருந்து விட்டீர்களே என்று சொன்ன பொழுது தகப்பன் சொல்வார், மகனே, நீ யாரையும், ஏன் என்னையும் கூட நம்பக்கூடாது இந்த உலகத்திலே. அதற்கு ஒரு பாடத்தை கற்பித்தேன் இன்று என்று அவனுக்கு சொன்னார். யாரையும் நம்பக்கூடாது என்றால் இந்த உலகத்தில் என்ன செய்வது? அதுக்குத்தான் இந்த திருவிழாவின் மைய கருத்து இறை நம்பிக்கை.
இறை நம்பிக்கை ஊர் உலகத்தை எல்லாம் நம்புவதா, சொந்தக்காரர்களை நம்புவதா, ஏன் நமது திறனை நம்புவதா? அந்த விவிலியத்திலே தான் தொடக்க நூல் 12 பார்ப்போமா? நீ உன் ஊரை விட்டுவிட்டு நான் காண்பிக்கின்ற ஒரு ஊருக்கு புறப்பட்டு செல் என்று ஒரு நல்ல செல்வனிடம் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் திறந்துவிட்டு, வீடு வாசல் அனைத்தையும் விட்டுவிட்டு, என் உன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நீ புறப்படு. இது என்ன வாழ்க்கையை இவ்வாறு ஆக்கி விடுவதா? யார் இவர்? அவர்தான் ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் தன் இடத்தை விட்டுவிட்டு தன்னுடைய செல்வங்களை தான் வைத்திருந்த அனைத்தையும் தொடர்ந்து விட்டு நிலபுலங்கள், விலங்குகள், கூட கோபுரங்கள், நில தோட்டங்கள் என்று அனைத்தையும் தொடர்ந்து விட்டு ஓட்டாண்டியாக வெளிப்பட்டார். ஏன்? அந்த மலைச்சரிவிலே இருந்த அந்த மோசேனிடம் கடவுள் கூறுகின்றார், எகிப்துக்கு செல்ல வேண்டும். எகிப்துக்கா? விடுதலை பயண நூல் 3 இவ்வாறு கூறுகிறது, நீ பார்வோனிடம் சென்று என் மக்களை விடுவிக்க வேண்டும், அழைத்து வர வேண்டும். நானா பேசத் தெரியாதவன், அந்த எகிப்திலிருந்து முதுகில் புறங்காட்டி ஓடி வந்த ஒருவன், நானா அங்கு செல்வது? ஆனால் கடவுள் கூறினார், நான் உன்னோடு இருப்பேன், நானே உன் தேவனாகிய ஆண்டவர், யாக்கோபின் தேவன் நான் தான், இஸ்ராயலின் தேவன் நான் தான், உன்னிடத்திலே நான் இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். அவரும் செல்லுகின்றார். ஏன்? இவற்றுக்கெல்லாம் சிகரமாக ஒரு எளிய நங்கை மங்கை மரியா, அவரிடம் கூறப்படுகிறது, நீ உன்னதரின் கடவுளின் வல்லமையா ஒரு மகனை பெற்றெடுப்பாய். என்ன இது? கன்னியான நான் மகனை பெற்றெடுப்பதா? என் இஸ்ராயல் மக்களிடையே இருக்கின்ற பிடிமானத்துக்கு நான் உட்படாமல் இருப்பதா? அவமானத்துக்கு உட்படுவதா? தூதர் கூறுகின்றார், கலங்காதே, பரிசுத்த ஆவி உன் மீது நிழலிடுவார், உன்னதரின் கடவுள் உனக்கு வல்லமை தரும், நீர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய், இயேசு என்று பெயரிடுவீர், இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று மீண்டுமாக கூறுகின்றார். தெரிந்த உண்மைதான், ஆனால் புரிந்த உண்மையா? புரிந்து கொள்வதற்குத்தான் கூறுகின்றேன். நம்பிக்கையோடு அந்த அன்னை கூறுகின்றார். நம்பிக்கையின் சிகரமாக, உச்சக்கட்டமாக அந்த அன்னை கூறிய வாக்கு என்ன? அவமானம், அடிமை தன்மை, தான் கொண்டிருந்த பிடித்தமான காரியங்கள், குடும்பம், வாரிசு, உறவுகள், தான் பெற்றிருந்த மதிப்புகள், இவற்றையெல்லாம் திறந்துவிட்டு என்ன வந்தாலும் பரவாயில்லையே, கணவன் தள்ளினாலும் பரவாயில்லை, இந்த ஊர் உலகம் என்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு கூறுகின்றாள். எனக்கு அருமையான பிள்ளைகளை, நம்பிக்கை அதுதான் மனிதனுக்கு சிறப்பை தரும் தும்பிக்கையாகவும் இருக்கிற வாழ்வுக்கு. நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் எதையுமே நாம் செய்ய முடியாது. 2ஆம் வாசகம் கூறுகிறது, நான் பேசுகிறேன், உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால் நம்பிக்கையோ என்னிடத்தில் இருப்பதினால் தான். இறை நம்பிக்கை. யாரை நம்புவோம்? இறைவனை நம்புவோம்.
அந்த இறை நம்பிக்கையை சிறந்த மகுடமாக, சிறப்பு கண்ணாடியாக, வழிகாட்டியாக நமக்கு இருக்கின்றாள் இறை அன்னை, நம் அன்பு தாய் மாமரி. அந்த இறை நம்பிக்கை நமக்கு உண்டா? அந்த அனாதை மடத்திலே எழுதப்பட்டிருந்த வாக்கு எதுவுமல்ல, எங்கள் அன்றாட உணவை தாரும் என்பதுதான். எங்கள் அன்றாட உணவை தாரும். அந்த மடத்துக்குள் சென்று நாம் விசாரித்தால் கடைசி நிமிடம் வரை எதுவும் உண்பதற்கு கிடைப்பதில்லை. ஆனால் ஒரு நிமிடத்திற்கு முன்பாக எங்கிருந்தோ அவர்களுக்கு வந்து விடுகிறதாம், அவர்களுக்கு உணவு கிடைத்து விடுகிறதாம். இதுதான் எங்களுடைய இந்த வீட்டினுடைய நிலைமை என்று குறிப்பிட்டார்கள். காரணம் என்ன? நம்பிக்கைதான். எனக்கு அருமையான பிள்ளைகளை, நாமும் மேல்மட்ட வாழ்வை வாழ்வதற்குத்தான் விரும்புகின்றோம். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களாக அடிமட்டத்துக்கும் செல்வதற்கு நாம் தயங்கினால் நிச்சயம் நமக்கு மேல்மட்ட வாழ்வும் இருக்காது, அடிமட்ட வாழ்வும் இருக்காது. நாம் பிடிமானமான வாழ்வு வாழ விரும்புகின்றோம். ஆனால் அவமானத்துக்கும் நாம் தயங்கக்கூடாது. இந்த அபிரகாமை போல, இந்த மோசேனை போல, இன்னும் சிறப்பாக அன்னை மாமரியாள் தன்னை தாழ்த்திக் கொண்டு எதற்கும் தயங்காமல் தன்னை பாதாளத்துக்கு குதிப்பது போல வீழ்ச்சிக்கு ஏற்படுத்தினாள். வீழ்ச்சியின் மூலமாகத்தான் எழுச்சி ஏற்படும் என்பதை அவள் உணர்த்துகின்றாள். நம்பிக்கை என்னும் பிடிமானம் ஒன்றுதான் நமக்கு இறைவனோடு நாம் கொள்ளுகின்ற உறவை கொடுக்கும். அந்த உறவிலே நாமும் உயர்வோம். கவலை வேண்டாம், கடவுள் நம்மை காப்பார். வானத்து புல் வெளிகளை அவர் எவ்வாறு உடுத்துகிறார், நம்மை ஏன் உடுத்த மாட்டார். இதுதான் இறை பராமரிப்பின் நம்பிக்கை. இத்தகைய நம்பிக்கையை கொண்டிருந்த அன்னை மரியாள் நமக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருப்பாளாக. அன்பு நிறைந்த மக்களே, இன்று நாம் மரியாயின் சேனை வின்சென்ட் பால் சபையினர் மூலமாக நமது மன்றாட்டுக்களை இப்பொழுது எடுத்துச் சொல்லி மன்றாடிட முன் வருவோம். எழுந்திருங்கள். திருச்சபை வழி நடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இறை மக்களையும் இறையரசை நோக்கிய நம்பிக்கை வாழ்வில் பயணிக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வாழ்வு உயர்ந்திட சிறப்பான செயல் திட்டங்களை நிறைவேற்றி நாட்டை வளமான பாதையை நோக்கி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்று இறைவா, வெளிநாடுகளிலும் வெளியிடங்களிலும் பணி செய்யும் எம் மக்கள் அவர்கள் நடுவே நீர் இருக்கின்றீர் என்ற அசையா நம்பிக்கையுடன் வாழவும் உம் தெய்வீக பராமரிப்பில் அவர்களை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் மன்றாட்டின் கேட்டருளும். கருணை கடலே இறைவா, அன்னையின் திருத்தலம் நாடி நம்பிக்கையோடு வந்திருக்கும் மக்களை கண்ணோக்கி அவர்கள் சேவைகளையும் வேண்டுதல்களையும் நீர் கனிவுடன் நிறைவேற்றி அரவணைத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டின் கேட்டருளும். வாழ்வின் நிறைவே இறைவா, சோதனை வேளைகளில் நாங்கள் கலங்கி சோர்ந்து போய்விடாமல் உம்மீது பற்றுறுதி கொண்டு வாழவும் உம் தெய்வீக வல்லமையை எம்மீது பொழிந்து பாதுகாத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டின் கேட்டருளும். அன்னையிடம் 1000 காரியங்கள் நமக்கு தேவை. அனைத்தையும் அன்னை பெற்றுத் தருகின்ற ஆதவனாக இருக்கின்றார். அவளிடம் அவள் வழியாக நமது மன்றாட்டுக்களை மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, வாழ்க்கை அது நம்பிக்கையில் அமைந்தால் அதை போன்று மேன்மை தரும் உயர்வு தரும் வாழ்வு அமையாது. அந்த நம்பிக்கையை கொண்டதினால்தான் அன்னை மாமரி இறை தாயாக இறைவனின் அன்னையாக உயர்ந்திட்டார். நம்பிக்கை எங்களுக்கு உயர்வு தரும் ஏணியாக இருக்கின்றது. இந்த ஏணியிலே ஒவ்வொரு நாளும் ஏறிச் செல்கின்றவர்கள் இறை வாழ்வு என்னும் சிகரத்தை அடையாமல் இருக்க முடியாது. இன்றைய நாளிலே நாங்களும் இந்த நம்பிக்கையோடு கேட்கின்ற வரங்களை எல்லாம் தந்தருளும். நீதாமே எங்கள் வாழ்வுக்கு வளமும் நலமும் கொடுத்தருளும். துன்பத்தில், நோயில், நொடியில் வீழ்ச்சியுறுக்கும் மக்களை நம்பிக்கையூட்டும் கருவியாக அன்னை மாமரி இருப்பதை உணர்ந்து அவர்கள் மேன்மை அடைவார்களாக. பலவிதமான பிரச்சனைகளாலும் குழப்பங்களால் இருக்கின்ற மக்களுக்கு உமது வல்லமையை வெளிச்சமாக்கியதும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அறிவை ஈட்டி கொடுத்தருளும், உழைக்கின்ற கரங்களுக்கு ஆதரவை உரத்தை கொடுத்து தாங்கிக் கொள்ளும். குடும்பங்களில் சமாதானமின்மையா ஆண்டவரே, இந்த சமாதானத்தை நம்பிக்கையோடு அவர்கள் பெற்றுக்கொள்ள அருள்கூர்ந்தருளும். இந்த திருப்பலியிலே வந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கேட்கின்ற வரங்களை தப்பாமல் கொடுத்தருளும். ஆசீர்வாதத்தால் நாங்கள் அனைவரும் நிரப்பப்படுவோமாக. உமது பிள்ளைகளுக்கு எவ்வித குறையுமின்றி வாழ்வதற்கு நம்பிக்கையை கொடுத்தருளும். அந்த நம்பிக்கையை என்றும் அவர்கள் வாழ்வாக இருக்கட்டும். ஆமென். கருணையே இறைவா, உன் கரங்களில் தவழ்ந்தே
பரமதி உறைவா உம் பரமலர் பணிந்தே ஏற்றிடுவான் ஏற்றிடுவான் உமராக மாற்றிடுவான் ஏற்றிடுவான் ஏற்றிடுவான் உமராக மாற்றிடுவான் கோதுமையப்பத்தையே உம் காய்கறி படைத்துவிந்தே உடையாக இதை மாறவே நான் அழுகதை வேண்டி வந்தேன் கோதுமையப்பத்தையே உம் காய்கறி படைத்துவிந்தே உடையாக இவை மாறவே நான் அழுகதை வேண்டி வந்தேன் உடை பொருள் அனைத்தையும் உவக்கூட நினைக்கின்றேன் இவை ஏற்றிடுவார் கருணையே இறைவா உம் கரங்களில் தவழ்ந்தே பரமதி உறைவா உம் பரமல பணிந்தே ஏற்றிடுவார் ஏற்றிடுவார் உமலாக மாற்றிடுவார் ஏற்றிடுவார் ஏற்றிடுவார் உமலாக மாற்றிடுவார் ரசத்தினையே உம் திருவடி படைத்தொழிலே உம் ரத்தமாய் இதை மாறவே நான் இரக்கத்தை வேண்டி வந்தேன் ஆசை ரசங்களையே உம் திருவடி அழைத்துவிந்தே உங்கத்தமாய் இவை மாறவே நான் இரக்கத்தை வேண்டி வந்தேன் அவை மன்னனே நீ கையோனே என்னை ஏற்றிடுவார் கருணையே இறைவா உம் கரங்களில் தவழ்ந்தே பரமதி உறைவா உம் பரமல பணிந்தே. சகோதரி நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தப்பிருப்பைகளின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த கிறிஸ்துவின் அனைத்து நல்வுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். அன்னையின் நம்பிக்கையில் நாங்களும் கண்டு பாவித்து மீட்பின் பாதையில் முன்னேறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்கள்
உம்மோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ மானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித அன்னையை கொண்டாடும் இந்நாளில் உம்மை போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதா உம்முடைய ஒரே பேரான மகனை கருத்தரித்து தம் கன்னிமையில் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூவுல இறைவன் ஆண்டவர். பாரமுடைய யாவரும் மாற்றினையால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே, வருமளவு உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம்முடைய தூய ஆவியை பொழிந்து கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயறிவோ நம்முடைய சாண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூறுங்களும். இன்றைய நாளில் உமது திரு அன்னையின் திருவிழாவை சிறப்புடன் பங்கேற்பு செய்வித்து சிறப்பிக்கின்ற உமது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய மன்றாட்டுகளையும் அவர்கள் கேட்கின்ற காரியங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. இன்னுமாக ஆண்டவரை உமது பிள்ளைகள் கொண்டிருக்கின்ற அன்பையும் பக்தியையும் நீ நன்கு அறிகின்றீரே. அவர்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தலும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்மையான அன்பும் சமாதானமும் இருப்பதாக. உழைத்து தன் குடும்பத்தை பேணுகின்ற தகப்பன்மார்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக அனுதினம் தியாகத்தை தொடராக விளங்கும் தாய்மார்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கீழ்ப்படிதலுடன் நடந்து பெற்றோர்களுக்கு உகந்த மக்களால் ஞானத்திலும் அறிவிலும் உயர்வார்களாக. இன்னுமாக ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு வானத்தை திறந்தருளும், மழையை பொழிந்தருளும், நல்வாழ்வை கொடுத்தருளும், செழிப்பை கண்டடைவீராக. இன்னுமாக இந்நாட்டிலும் வெளிநாட்டிலுமாக சென்று உழைத்து இந்த வடமை மாநகரத்தை சிறப்பு மாநகரமாக உயர்த்துகின்ற பொருளாதாரத்தை கொண்டு வருகின்ற அனைத்து கரங்களுக்கும் நீர் நல்ல வலுவை கொடுத்தருளும். உழைப்புக்கு ஏற்ற பலனை கண்டடைவார்களாக. படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல படிப்பை பெற்று அறிவு திறன் அடைவார்களாக. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்தவர்களாக நம்பிக்கையுடன் வாழ்வோமாக. உயிர்கள் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க பரலோக அன்னை புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் உமக்கு உகந்தவளாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றுவோமாக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் ஆர்த்திக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சி வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்னையின் நம்பிக்கை அன்னைக்கு சமாதான அன்புறவு வாழ்வை பெருக்கிக் கொடுத்தது. அத்தகைய அன்பையும் நமக்கும் கொடுக்கின்ற சமாதானத்தை அன்னை நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதை இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிய என்னுடைய ஆன்மா குணமடையும்.
நம்மிடை எழுந்துள்ளார், பாரிலத்தோரை பாருங்கள், மகிழ்ந்து வாழ்த்துவோம். மாதரரானவர் நம்மிடை எழுந்துள்ளார், பாரிலத்தோரை பாருங்கள், மகிழ்ந்து வாழ்த்துவோம். வாழ்வனுடல் சோலையிலே செந்தலாய் இருப்பார், ஆழ்கடலின் ஆழத்திலோ அன்புள்ளம் கொண்டிருப்பார். செம்புவை செல்லும் பாடலோடு தேவனை போற்றுவோம். செம்புவை செல்லும் பாடலோடு தேவனை போற்றுவோம். பாவனானவர் நம்மிடை எழுந்துள்ளார், மாறிலத்தோரை வாருங்கள், மகிழ்ந்து வாழ்த்துவோம். அழகையும் வல்லமைகள் அடங்க செய்திடுவார், கரையிலும் இதயங்கள் கழிக்க செய்திடுவார். அற்புதமாய் அன்பு வந்தார், அன்பு இயேசுவே. அற்புதமாய் அன்பு வந்தார், அன்பு இயேசுவே. மாதரனானவர் நம்மிடை எழுந்துள்ளார், பாரிலத்தோரை வாருங்கள், மகிழ்ந்து வாழ்த்துவோம். பெருந்தான அப்பத்தில் எழுதினார், மலராக அகத்தில் பொழிந்தார். அழியாத அன்பத்தில் ஆனந்தம் கொள்வோமே, அழிவில்லாத அன்பத்தில் ஆனந்தம் கொள்வோமே. மாவரானவர் நம்மிடை எழுந்துள்ளார், மாநிலத்தோரை பாருங்கள், மகிழ்ந்து வாழ்த்துவோம்.
அன்பான இறைமக்களே, இன்றைய நாளில் இந்த சிறப்பு திருப்பலியை நமக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்தவர்கள் அருட்தந்தை அமலதாஸ் அடிகளார் அவர்கள். தந்தையவர்கள் கூடன்குளம் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார்கள். உண்மையிலே அழைத்தவுடன் மகிழ்ச்சியோடு வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பாக்கிய தந்தை அமலதாஸ் அடிகளார் அவர்களுக்கு பங்கு இறைமக்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய எளிய காணிக்கையை கொடுக்கின்றோம். அன்பானவர்களே, நாளை திருமுழுக்கு பெருவிழா. நமது குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் என்னும் அருட்சாதனத்தை கொடுக்கக்கூடிய திருவிழா. எனவே இன்று காலைக்குள் யாரெல்லாம் தங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அருட்சாதனம் கொடுக்க விரும்புகிறோ அவர்கள் தங்கள் பெயர்களை பங்கு தந்தையிடம் பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாளை மதியம் 3 மணிக்கு ஞான பெற்றோர் வந்து ஞானஸ்தானத்திற்கான பயிற்சியை பெற அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வரக்கூடிய வேளையிலே பெற்றோர்கள் தங்கள் குடும்ப கையேட்டை கொண்டு வர வேண்டும். இதுதான் நீங்கள் இந்த பங்கை சார்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளம். அதுபோல ஞான பெற்றோரும் தங்கள் குடும்ப கையேட்டை கொண்டு வர அழைக்கப்படுகின்றோம். நமது பங்கை சாராதவர்கள் நமது குழந்தைகளுக்கு ஞான பெற்றோராக வைக்கப்படலாம். அவ்வாறு இருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் எந்த பங்கை சார்ந்திருக்கிறார்களோ அந்த பங்கு தந்தையின் பரிந்துரை கடிதம் கட்டாய தேவை. இவர் எனது பங்கை சார்ந்தவர், இவர் தங்கள் பங்கில் உள்ள குழந்தையை ஞானஸ்தானம் பெறுவதில் ஞான பெற்றோராக இருப்பதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற ஒரு கடிதமானது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களின் பங்கு தந்தையிடமிருந்து கட்டாயம் பெற்று வர வேண்டும். அதோடு மட்டுமல்ல, குழந்தையின் பெயர் மற்றும் பிறந்த நாளினுடைய ஆதாரமாக அவர்களுடைய பிறந்த நாள் சான்றிதழில் ஒரு நகல் ஜெராக்ஸ் கட்டாயம் கொண்டு வர அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்று நெல்லை மாவட்டத்திற்கு பள்ளி விடுமுறை. எனவே புதுநன்மை பெறக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த வாய்மொழி தேர்வு இன்னும் மாணவியர்களுக்கு தொடங்கவில்லை. எனவே மாணவ மாணவியர் அனைவரும் அந்த வாய்மொழி தேர்வுக்கு காலை 10 மணியிலிருந்து வர அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக மாணவிகள் அனைவரும் வர வேண்டும். மாலையில் 4:30 மணிக்கு உங்களுக்கு அந்த புதுநன்மை வகுப்பு நடைபெறும். காலையிலே வாய்மொழி தேர்வு மந்திரங்கள் பங்கு தந்தையிடம் நீங்கள் கட்டாயம் ஒப்புவிக்க வேண்டும். எனவே மாணவர்கள் 4 நபர்கள் ஒப்புவிக்கவில்லை, 4 நபர்கள் தப்பிவிட்டார்கள். அவர்கள் புதுநன்மை பெறுவார்களா என்பது கேள்விக்குறி. மற்றவர்கள் 36 பேரும் பாஸ். ஆனால் மாணவிகள் தயவு செய்து இன்று 10 மணியிலிருந்து பங்கு தந்தையிடம் வந்து பங்கு தந்தையிடம் அண்டர்லைன் ஒப்புவிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாளை மறுநாள் உங்களுக்கு ஒரு நாள் தியானம் நடைபெறும். 10 மணி முதல் 1 மணி வரை, பின்னர் 2 மணி முதல் 4 மணி வரை பங்கு தந்தையும் உதவி பங்குத்தையும் இணைந்து உங்களுக்கு தியானம் கொடுத்து அதன் பின்னர் உங்களை அந்த புதுநன்மை அருட்சாதனம் பெற உங்களை தயாரிக்கின்றோம். அன்பார்ந்த மக்களே, இந்த அருமையான நாளிலே அன்னையை நாம் சிறப்பிக்கின்ற வேளையிலே இந்த திருவிழாவுக்கு என்னையும் அழைத்து திருவிழாவிலே உங்களுக்காக ஜெபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ள நமது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை ததேயுஸ் அடிகளார் அவர்களையும் நமது உதவி தந்தை அவர்கள் செய்வீரவர்களையும் நான் சிறப்பாக நன்றி ஊறி உங்கள் அனைவரையும் இறைவன் மீண்டுமாக ஆசீர்வதித்திட மன்றாடுவோமாக. வாழ்வின் நிறைவே இறைவா,
புனித கன்னிமரியாளை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய அருள்வாக்காலும் திருவிருந்தாலும் வளம் பெற்ற நாங்கள் இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று தியானித்து நம்பிக்கை வாழ்வுக்கு முன்னோடியாக விளங்கிய மரியாளை பின்பற்றுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்வின் நம்பிக்கை, வாழ்வின் மணிமுகுடம், அது இறைவன் தரும் நல் கொடை என்பதை உணர்ந்து சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையோ துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமோ கடவது பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.